Hi friends, welcome to Virisa's Kitchen. நான் உங்கள் ரூபி நீண்ட நாளைய பிறகு சந்திக்கிறேன். பாருங்க, இந்த பேஷன் ஃப்ரூட் கொடித்தோடையில் நிறைய காய் காய்ச்சி நிறைய பழங்கள் பழுத்து கிடக்கு. அநேகமாக எல்லாரும் வந்து வேண்டிட்டு போகிறாங்க, பழம் தாங்க இல்லாட்டி இலை தாங்க. இந்த இலையையே சுண்டி சாப்பிட்றாங்க ப்ரெஷர்காரர், தங்களுக்கு நல்லவாண்டு. சுகர் பேஷண்ட் வந்து இந்த பழத்தை பண்ணுறாங்க, பழம் கரைச்சி பிடிச்சா தங்களுக்கு சுகர் குறையுதாம் நல்லதாமண்டு. அப்போ நிறைய நோய்களுக்குரிய ஒரு நிவாரணி தான் இந்த பேஷன் ஃப்ரூட் கொடித்தோட. அநேகமாக எல்லாரும் வீட்டில் ஒரு மரம் ஒரு கொடியாவது வளவுங்க வளர்த்தீங்களா இருந்தால் நீங்கள் ஒவ்வொரு கிழமையில ஒரு நாளாவது இந்த இலையை சுண்டி சாப்பிடலாம். அடிக்கடி நாங்கள் பழம் சாப்பிடலாம். இந்த பழத்தை வச்சு கொண்டே நாங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அல்லது இன்றைக்கு நாங்கள் செய்கிற மாதிரி ஒரு அல்வா, பேஷன் ஃப்ரூட் அல்வா மிக சுவையாக இருந்தது. அதை சாப்பிட்டு முடிய எல்லாருமே பாராட்டினாங்க. நிறைய நல்ல டேஸ்டாக இருக்கா, கொஞ்சம் புளி தன்மை கூடுதலாக இருக்குது, வடிவாகவும் இருக்குது, நல்லா இருக்குன்னு பாராட்டினாங்க. ஆகவே அந்த ஒரு பேஷன் ஃப்ரூட் அல்வா நாங்கள் இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதில் நான் நல்லா பழுத்த பழமாக பார்த்து ஒரு 4-5 பழம் வாங்கி வச்சிருக்கிறேன். அந்த பழத்தை கொண்டு போய் இப்போ நான் அல்வா செய்ய போகிறேன். வாங்க, அதுக்கு வேறு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். நான் கணக்காக பிடுங்கிட்டு வந்துட்டேன். 5 பழம் போதும், 2 எடுத்து வைக்கிறேன். இந்த 5 பழத்துக்கு 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மா, 1 கப் சுகர் எடுத்திருக்கிறேன். 5 பழம், 1 கப் சுகர், 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மா. இதுக்கு வேணுமெண்டா நீங்கள் நிறம் போடலாம், இல்லாட்டி நீங்கள் நிறம் இல்லாமலும் செய்து கொள்ளலாம். ஏனெண்டா அதில் ஏற்கனவே ஜெலோ இருக்குது. அந்த ஜெலோவை நீங்கள் செய்தீங்களா இருந்தால் நல்ல லைட் ஜெலோ வேறு நல்ல வடிவாயிருக்கும். இப்போ நான் இந்த பழத்தை வெட்டி போட்டு உள்ளுக்கு இருக்கிற அந்த ரசப்பகுதியை எடுத்துக்கொள்ள போகிறேன். இன்றைக்கு நான் சீட்ஸோட விதைகளோட போட்டு தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு விதைகளோட போட்டு செய்ய விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் வடிச்செடுத்து செய்யலாம். சாப்பிடக்க அந்த விதையும் உங்களுக்கு கடிபடும், அதுவும் ஒரு சுவையாக இருக்கும். அதால தான் நான் அப்படி எடுத்தேன். உங்களுக்கு விருப்பம் இல்லையா இருந்தால் நீங்கள் இப்படியே முழு பழத்தையும் அப்படியே எடுத்து போட்டு அதன் சாரை மட்டும் வடித்து எடுத்துட்டு செய்யுங்க, உங்களோட விருப்பம். ஆனால் நான் சீட்ஸோட செய்யக்க இப்படி கொஞ்சம் தண்ணி சாடையாக விட்டு போட்டு இப்படி வடிச்செடுக்க அதில் உள்ள சில அந்த தும்பு மாதிரியான கசப்பகுதியை வேறுபடுத்தி எடுத்துட்டு இந்த சீட்ஸோட அப்படியே வச்சிருக்கிறேன். இவ்வளவு வந்திருக்கு, கிட்டத்தட்ட எனக்கு 1 கப் வந்திருக்கு சாறு. இதில் ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்க எந்த அளவு நல்லா இருக்கும். நாங்கள் எலுமிச்சம்பழ ஜூஸ், தோடம்பழ ஜூஸ் அதை விட இது சுவையாக இருக்கும் பேஷன் ஃப்ரூட் ஜூஸ். இதில் ஒரு வித்தியாசமான ஒரு வாசனை இருக்குது. இந்த வாசனையோட குடிக்க நல்லா இருக்குது. இதுக்கு செய்கிறதுக்கு நான் ஒரு 1/4 கப் மார்ஜரினம் எடுத்திருக்கிறேன், பட்டர் இவ்வளவு தேவை. இப்போ நான் இந்த பேஷன் ஃப்ரூட் ஜூஸுக்குள்ளே கார்ன்ஃப்ளவர் மா 1/4 கப் எடுத்தேன். 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மா, 1/4 கப் பட்டர் எடுத்திருக்கிறேன். இந்த மாவை இதுக்குள்ளே நாங்கள் கரைச்சி கொள்ளுவோம். கரைச்சி போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வேலை, கன நேரமே நீங்கள் இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஒரு 15 நிமிஷம் அதுக்குள்ளேயே நாங்கள் செய்து முடிச்சிடலாம். அப்போ நாங்கள் செய்து போட்டு வச்சு விட்டோம்னா சின்ன பிள்ளைகள், சில பேருக்கு பேஷன் ஃப்ரூட் பிடிக்காது, அந்த வாசனை பிடிக்காது. இப்படி கொடுத்த உடனே இது ஒரு டொபி இனிப்பு அப்படியான ஒரு தன்மையில் இருக்குது. நல்ல புளிப்பு சுவையோட நல்ல சுவையாக இருந்தது. நீங்கள் பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் அவைகளுக்கு ஜூஸ் குடிக்காட்டிக்கு இந்த பழம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாக்களுக்கெல்லாம் நீங்கள் இப்படி செய்து கொடுக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு நான் கற்றுத்தரேன். பாருங்க என்ன அழகாக இருக்குது அந்த ஃப்ரூட் ஜூஸ். அதுக்குள்ளே இந்த மாவையும் கரைச்சிருக்கிறேன், கார்ன்ஃப்ளவர் மா. நான் இப்போ ஒரு கொஞ்சம் கலர் கலக்க போகிறேன். கலர் தேவையில்லை, அநேகமாக கலர் தேவையில்லை, இந்த கலரே இருக்குது. சாடையாக நான் கலப்பமென்று யோசிச்சிருக்கிறேன். உங்களுக்கு வேணும் இல்லாட்டி கலரை நீங்கள் கலக்க விடுங்க. என்னோட சின்ன பிள்ளைகள் சாப்பிட்ற சாப்பாடுகளுக்கு நாங்கள் இந்த கெமிக்கல் இந்த கலர்களோ கலக்கக்கூடாது. நீங்கள் கலக்காமலே செய்து கொள்ளுங்க. நான் வீடியோ எடுக்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குமென்றதுக்காக நான் கலக்கிறேன். நீங்கள் சாப்பிட்றதுக்கு இதுகளெல்லாம் விட்டுடுங்க, இதுகளெல்லாம் சேர்த்து கொள்ளாதீங்க. இப்போ நான் எடுத்த சீனிக்கு ஒரு 1/4 கப் தண்ணி விட்டு அப்படியே காய்ச்ச போகிறேன். இதுக்கு நாங்கள் 1 கம்பி பதம் 2 கம்பி பதம் எல்லாம் தேவையில்லை. அப்படியே கொதிச்சு 2 கையையும் 2 விரலால் தொட்டு பார்க்க பிசு பிசுப்பு தன்மை வந்தாலே எங்களுக்கு போதுமானது. அப்படியே தண்ணியை விட்டு கரையுங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே அப்படியே கரைச்சி கொண்டு நுரைச்சண்டு வரும். தொட்டு பார்த்தீங்கன்னா 2 விரலும் ஒட்டக்கூடிய மாதிரி ஒரு பிசு பிசுப்பு தன்மை வரும். அந்த டைமில் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற பேஷன் ஃப்ரூட் ஜூஸை இதுக்குள்ளே ஊற்றிக்கொள்ளுவோம்.
ஊற்றி கொஞ்ச நேரம் கிளறவே அப்படியே உருண்டாண்டு வந்துடும். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கிறோம், அது அப்படியே குழையிற தன்மை வந்துடும். கன நேரம் நீங்கள் இதுக்கு வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நேரம் போயிடும், இவ்வளவு செய்துன்ட்ருக்க சரியான நேரம் அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்க தேவையில்லை. பாருங்க, இப்போ நான் கிண்டவே என்ன செய்யுது, அப்படியே தண்டி கொண்டு வருகுது பாருங்க. ஈஸி, கொஞ்ச நேரத்துக்குள்ள நாங்கள் முடிச்சிடலாம். பாருங்கந்தா அப்படியே திரண்டு வாரது தெரியுது எங்களுக்கு. அப்படியே கொஞ்சம் கண்டிட்டு வாங்க. நல்லா தண்ணி கொஞ்சம் வற்றி கொண்டு வர்ற அந்த டைமில் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் பட்டரை பயன்படுத்துவோம். பட்டர் விருப்பம் இல்லாட்டி நீங்கள் நெய் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு 4 மேசக்கரண்டி நெய் யூஸ் பண்ணி கொள்ளலாம். நான் பட்டர் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே நெய் எடுக்கிறது சரியான சிரமம், அதால் நான் பட்டர் தான் நிறைய வேண்டி வச்சிருக்கிறேன். பட்டரை போட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் இது என்ன பாத்திரத்தை கழுவி போட்டு ஊற்றினேன். அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் ஒட்டி இருந்தது, அதை கழுவி போட்டு அந்த தண்ணியை அதுக்குள்ளே ஊற்றி விட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தால் கீழே பாருங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அது இருக்கா தொட்டு விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் தொட்டு விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களோட ஃபோனில் வரும். நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும். இப்போ நான் பட்டரை சேர்க்க போகிறேன். பட்டரை சேர்த்த உடனே அப்படியே நல்லா உருண்டு திரண்டு வந்துடும். இது ஒரு 1 வீக் அப்படியெல்லாம் பழுதாகாமல் இருக்கக்கூடியது. நீங்கள் மேலால் சாடையாக வேணுமெண்டா எடுத்தெல்லாம் வெட்டின அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாற்றும் சாடையாக மேலால் தூவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டாலே நீண்ட காலத்துக்கு இருக்கும். பாருங்க, அப்படியே வரும். அந்த எண்ணெய் மாஜரினில் அப்படியே பொரிஞ்ச உடனே அப்படியே நல்லா உருண்டு வரும். கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணி ஒரு 5 நிமிஷம். இப்போ எங்களுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட பிடிச்சிருக்குது. இன்னொரு 5 நிமிஷம் நாங்கள் கிளறினமாக இருந்தால் பாருங்க திரண்டு வந்துட்டு. இந்த பழம் கொஞ்சம் வரைக்க நல்லா இறுகியண்டு வரைக்க நாங்கள் இறக்குவோம். இறக்கி போட்டு அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் விட்டோன்னு ஆறிடும். ஆறின பிறகு நாங்கள் வெட்டி பீஸ் போட்டு கொள்ளலாம். நீங்கள் சீட்ஸ் இல்லாமலும் எடுத்திருந்தா கூட உங்களுக்கு நல்ல அழகாக வந்திருக்கும். நான் சீட்ஸை போட்டு பார்ப்போம். நான் சாதாரணமாக சும்மா சாப்பிடக்க ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அந்த சீட்ஸோடையே நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் அதால் தான் இதுக்குள்ளேயும் அப்படியே போட்டு விட்டேன். அது கருப்பாக கிடக்கு. எள்ளு போட்ட தன்மை மாதிரி இருக்குது. எள்ளை விட கொஞ்சம் பெரிய விதைகள் இது. அது ஒரு தனி ஒரு அழகை கொடுக்குமன்றதால தான் நான் இப்படி செய்தேன். இதோட நீங்கள் விரும்பினா காஜு பிளம்ஸ் ஏதாவது நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. அல்வாக்கு நீங்கள் மேலும் அழகூட்ட விரும்பினீங்களா இருந்தால் காஜு வறுகள் சேர்த்துக்கொள்ளலாம். நான் இன்றைக்கு காஜு பிளம்ஸோ எதுவித பொருட்களுமே இதுக்குள்ளே நான் சேர்க்காமத்தான் செய்கிறேன். அதில் நடிச்சு அதுக்கு நல்ல ஒரு அழகாக கொடுக்குது. பாருங்க, அப்படியே திரண்டு வந்துட்டு பாருங்க, கலர் மாறி நல்லா உருண்டு திரண்டு வந்துட்டு கரண்டும் போயிட்டுது. எங்களோட ஸ்ரீலங்காவில் அடிக்கடி கரண்ட் போடுறது, கரண்ட் போயிட்டு வரும். கரண்ட் இல்லை, மண்ணெண்ணெய் இல்லை, எதுக்குமே கேஸ் இல்லை, எதுக்குமே இல்லாத ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். பாருங்க, அப்படியே திரண்டு வந்துட்டு நான் இனி இறக்க போகிறேன். இறக்கி ஒரு 15 நிமிட நேரம் அப்படியே விட்டிங்கன்னா உடனே செட் ஆகிடும். பிறகு நாங்கள் பீஸ் போட்டுக்கொள்ளலாம். இப்போ நான் இது செய்கிறது கூட மண்ணெண்ணெய் அடுப்பில் தான் செய்ய போகிறேன். இனி வரும் நாட்களில் மண்ணெண்ணெய்க்கும் தட்டுப்பாடு வரைக்க விறகடுப்பில் செய்ய வேண்டி வரும். ஆகவே எங்களோட சமையல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லேட் பண்ணித்தான் நான் செய்ய போகிறேன். ஏனென்றா அப்படி ஃபாஸ்ட்டாக செய்து கொண்டு இருக்கையில் அது அடுப்பில் விறகுல செய்கிறது. அப்படியே கொஞ்ச நேரத்தால் இறக்கி கொள்ளுவோம். பாருங்கள், ஏற்கனவே ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்து போட்டு நான் மாஜரின் பட்டர் பூசி வச்சிருக்கிறேன். இதில் நான் என்ன செய்ய போகிறேன், அதை கொட்டி போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டு நான் இருந்தால் சரி வந்துடும். இது மண்ணெண்ணெய் அடுப்பில் வச்சு செய்கிறதால நிலத்தில் வச்சு செய்கிறோம். கீழே வச்சு செய்ய வீடியோ எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே. உயரமான இடத்துல வச்சு செய்கிற மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும். கேஸ் அடுப்பில் செய்ய கேஸ் அடுப்பு இல்லாத நிலைமையில தான் இப்போ மண்ணெண்ணெய் அடுப்பில் செய்கிறேன். பாருங்க, இந்த பாத்திரத்தின் கீழ் பகுதியில் எல்லாம் மண்ணெண்ணெய் அடுப்பில் கொஞ்சம் கறி பிடிக்கிற மாதிரி வரும். மண்ணெண்ணெய் அடுப்பை கொஞ்சம் பழுதாக கறி பிடிக்கிறது என்ன வரும். இனி இது ஆக மோசமாக வரப்போகுது. என்ன, நாங்கள் மண்ணெண்ணெயும் இல்லை, நான் அடுப்பில் தான் சமைக்க போகிறேன். அப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சு சமைக்க என்ன நடக்க போகுது, நிறைய கறி பிடிக்கும். அதுதான் அடுப்பில் சமைக்கிறது நல்ல.
எங்களோட ஆரோக்கியத்துக்கு நல்ல. ஆனா எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சிரமம் இருக்கும், என்னண்டா கறி பிடிக்கும். அதுல குறைதகனம் நடக்குது. எங்களோட கேஸ்ல நிறைதகனம். அப்ப நீல கலர் அரிக்கு எங்களுக்கு கறி பிடிக்காது. மஞ்சள் கலரான நெருப்பு எரிகிற சந்தர்ப்பத்துல கட்டாயம் கறி பிடிக்கத்தான் செய்யும். சரி, என்ன செய்யறது? அதுல நாங்க வாழ வேண்டிய நிலைமையில வந்துட்டு இருந்தா அப்படித்தான் வாழணும். ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லாருமே பாவம் உண்மையில. பாருங்க, கொஞ்ச நேரத்தால அப்படியே தானா கலந்து வரும். இப்ப நாங்க என்ன செய்து கொள்ளுவோம், எங்களுக்கு அளவான சைஸ்ல பீஸ் போட்டு கொள்ளுவோம். நான் சின்ன சின்ன வெட்ட போறேன். இது இந்த எங்கட பழம் கொஞ்சம் புளி கூடின பழம், புளிப்புத்தன்மை. இது சாப்பிட்டு பார்க்க நல்ல புளிப்புத்தன்மையோட இருக்குது. கிட்டத்தட்ட எங்கட தோடம்பழ இனிப்பு அதுகள் மாதிரியான ஒரு தன்மையில இருக்குது. ஏன்னா சின்னாக்கள் எல்லாம் விரும்பி சாப்பிட்டாங்க. நிறைய புளிப்புத்தன்மை தோடம்பழ இனிப்பு மாதிரியே இருக்குதுன்னு விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் செய்யுங்க. செய்து போட்டு எல்லாருக்கும் நாங்க கொடுத்து சாப்பிடக்கு எல்லாருமே எங்களை நிச்சயமா பாராட்டுவாங்க. இது என்ன வித்தியாசமா இருக்கு, என்னென்னு செய்தீங்க, உங்களோட செய்முறையை சொல்லுங்க. கேட்க நீங்க ஒன்று சொல்ல வேண்டியது, விருசாட்டத்தினுக்கு போங்க, அங்க இருக்குது, அதை பாருங்க, அதன்படி செய்யுங்கன்னு சொல்லிவிடுங்க. எல்லாருமே விருசாட்டத்தினுக்கு போவாங்க, இந்த வீடியோக்களை பார்ப்பாங்க. அதை நீங்க பாக்குறதோட மட்டும் நிக்காமலுக்கு கொமெண்ட் பண்ண சொல்லுங்க. தவையோட விருப்பங்களை கொமெண்ட் மூலம் தெரிவிக்க சொல்லுங்க. கொமெண்ட் பண்றதோட மட்டும் நிக்காம எல்லாரையும் இந்த வீடியோ சென்றடையணும் நீங்க நினைக்கிறீங்களா இருந்தா ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாருங்க, passionfruit அல்வா அழகான சுவையான புளிப்பு சுவை கூடிய புளிப்பும் இனிப்பும் கலந்த passionfruit அல்வா நீங்களும் செய்யுங்க. வீட்டார் எல்லாரும் பாராட்டையும் பெறுங்க. நீங்க செய்து என்ன பாராட்டு பெற்றீங்கன்றதை எனக்கு கொமெண்ட் மூலம் தெரிவிங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்யூ.